பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே தங்கமயிலும் சரவணனும் ஹனிமூன் போயிடுறாங்க. அங்கே போனால் ஏகப்பட்ட செலவாயிருது. சரவணன் சொல்கிறாங்க, தங்கமயில் இங்கே பாரு அப்பாட்ட 5000 தான் சொன்னோம், இப்போ கூடுதலாக 15,000 வந்துச்சு, என்ன செய்ய அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் பேசாமல் உங்கள் முதலத்தை அடமானம் வச்சிடலாம், நம்ம அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. மயிலுங்க பாரு, நான் சென்னைக்கு வந்ததே இதான் முறை, இங்கே அடமானம் வச்சுட்டு எப்படி திருப்புறது அப்படிங்கிறாங்க. எங்கள் ஒரு நாள் லீவ் சொல்லிட்டு நைஸாக திருப்பிக்கலாங்க, முதல்ல அடவு வைங்க அப்படிங்கிறாங்க. மயில், நீ ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணி பாரு, இங்கே நம்ம திருப்ப முடியாது. அதுபோக என் கையில் மோதிரம் இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அப்பா கேள்வி கேட்பாங்க, வீட்டில் நான் மாட்டிப்பேன். யார் கேட்குறாங்களோ கேட்கலையோ அரசு கேட்பா. ஆனால் அவன் கையில் மோதிரம் இருந்துச்சுன்னா எங்கள் அண்ணன்னு கேட்பா. இப்போ என்ன சொல்கிறது, அப்பா என்னுடைய 20வது பிறந்தநாளுக்கு போட்டுவிட்ட மோதிரம் அது, சரியா? அதனால் நான் அது ரொம்ப சென்டிமெண்ட்டாக அப்பா பார்ப்பார் அப்படிங்கிறாங்க. ஏங்க முதல்ல நம்ம ஹனிமூனை பார்ப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் கூட்டி போய் ஒரு நகை கடையில் அடை வச்சிடுறாங்க. அடை வச்சுட்டு ரொம்ப வாடகை கொடுத்துட்டாங்க, சுற்றுறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் ரொம்ப சந்தோஷமாக கடையில் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு ஆள்கிட்ட இந்த மாதிரி என் பையன் மூத்தவன் ஹனிமூன் போயிருக்கான், வாழ்க்கையில் அவனுக்கு எல்லாமே சிறப்பாக கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை, ஆமாம் பாண்டியா, எந்த ஊருக்கு அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. சென்னைக்கு அனுப்பி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அவர் சிரிக்கிறார், என்னப்பா சென்னைக்கு அனுப்பி வச்சுருக்கேன்னு சொல்கிறேன், சென்னையில் ரொம்ப ஹீட்டாக இருக்குமாப்பா, நீ இந்த ஊட்டியோ கொடைக்கானலோ வேறு எங்கேயோ குளுமையான ஒரு பிரதேசத்துக்கு அனுப்ப வேண்டியதானே, இல்லைன்னா அந்தமானுக்கு இந்த மான் எங்கேயாவது அனுப்ப வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. எந்த மானுக்கு அனுப்பலை, அவங்க என்ன விருப்பம்னு கேட்டேன், அவங்க இந்த மாதிரி நாங்கள் போகிறது தான் விருப்பம்னு சொன்னாங்க, சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, செலவுக்கு எவ்வளோ கையில் கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கையில் ஒரு 5000 கொடுத்துருக்கேன், அதுபோக ரூம் வாடகை 3 நாளைக்கும் 5000 புக் பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க. ஹனிமூன் ரூம் இவ்வளோ கம்மியான விலையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரூம் நல்லாவே இருக்காதப்பா அப்படிங்கிறாங்க. யார் சொன்னால், என் மருமகன் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கா, ரொம்ப விவரமான பிள்ளை, எங்கள் வீட்டில் அதிகமாக படித்த பிள்ளை, அந்த பிள்ளை ரொம்ப விவரமான பிள்ளை, அது கரெக்டாக புக் பண்ணியிருக்கு, அதனால் அது ஆஃபரில் போட்டிருப்பாங்க போல், அதனால் அந்த பிள்ளை புக் பண்ணிட்டு அங்கே போயிருக்காங்க அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. சொன்னால் அப்படியாப்பா, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் சக்தி வேலை பார்க்குறாரு. என்ன எங்கள் வீட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. என்னாச்சும் ஒன்றும் இல்லை, ஒரு ஆளாக பாண்டியன் கடையாருக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அவங்ககிட்ட இன்னும் அந்த உறவை விடலையா அப்படிங்கிறாங்க. தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணே, உங்கள் கடையில் தான் மளிகை சாமான் வாங்கிட்டு இருந்தேன், அப்போ வாங்கிட்டு இருக்கும்போதே பாண்டியன் பழக்கம், இப்போ அவன் தனியாக கடை வச்சுருக்கும் போது ஆதரவு தாங்கன்னு சொல்லிட்டு முறையாக சொல்லல, சரி ஆதரவு கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போனேன், அப்படியே பழக்கமாகி போச்சு. உங்கள் கடையில் பாதி வாங்குவேன், அங்கே பாதி வாங்குவேன், அப்படி போயிட்டுருக்கு. அதே மாதிரி விசேஷ வீடுனா கொஞ்சம் பாண்டியவங்களோட கொஞ்சம் குறைஞ்ச ரேட்டு கொடுக்காப்புல, சரி அது ஏன்னா கொஞ்சம் பிரயோஜனமாகவும் இருக்குது. இப்போ நம்ம புரோக்கர் தொழிலில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒரு சில ஆட்கள்கிட்ட வாங்கி நம்ம பொருட்களை கொடுக்கோம், அப்போ கொடுக்கும்போது கொஞ்சம் லாபங்கள் கிடைக்கி, அப்போ பாண்டியனை வச்சு நம்மளுக்கு வாழ்வாதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவன்கிட்ட உறவில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிவிட்டான் அப்படிங்க, ஒன்றும் சொல்லலை, அவரோட மூத்த பையன் ஹனிமூனுக்கு சென்னைக்கு அனுப்பியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சென்னைக்கு அனுப்பியிருக்கானா அவனே அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சிரிக்கிறாரு. அவன் படிப்பறிவு கிடையாது, அவன் மக்கமாரி படிச்சிருக்கானோ, அவனும் கும்பிட்டியாக தான் இருப்பான் போல் அப்படிங்கிறாங்க. என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் உண்மையை தான் சொல்கிறேன், ஹனிமூனுக்கு எவனாவது சென்னைக்கு போவானா அப்படிங்கிறாங்க. நானும் இதானே சொன்னேன், அவங்க விருப்பப்பட்ட இடத்துக்கு அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க. விருப்பப்பட்ட இடத்துக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னா அனுப்பிடுவானா பாண்டிய, அவன்கிட்ட அதுக்கு வழி இருக்கா அப்படிங்கிறாங்க. அண்ணே உங்கள்கிட்ட வேலை பார்த்த காலகட்டத்தில் அவர்கிட்ட பணம் இல்லை, ஆனால் இன்றைக்கி நிலைமையில் அவர்கிட்ட நல்ல பணம் இருக்குண்ணே அப்படிங்கிறாங்க. அவன் பணம்லாம் ஒரு காசு பெறாது, சும்மா என்ன பேசலாம், நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. ஒன்றாம் நம்பருக்கு 5 பையன் எங்ககிட்ட கூலி வேலை பார்த்தான், ஏதோ உருண்டோ பிறண்டோ கடையை வச்சான், தொழிலை பண்ணான், சொத்து பத்துகள் வாங்கினான், ரைட்டு, ஆனால் கஞ்சம் தானே, எங்களை மாதிரி செலவு பண்ண முடியுமா? இது குமாருக்கு தான் கல்யாணம் முடிய போகுது, குமார் எங்கே அனுப்பி பண்ணிக்க, அமெரிக்காவுக்கே போயிட்டு வாடாமல் என்ன, இல்லை விண்வெளி கூட போயிட்டு வாடா, அதுக்கு எத்தனை லட்சம் எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்லாமல், ஆனால் அந்த பாண்டியனால் முடியுமா அப்படிங்கிறாங்க. உடனே அந்த புரோக்கர் பார்க்குறாரு, ரைட்டு, நம்மளுக்கு இது ஒரு வாய்ப்பு தான், பாண்டியன்கிட்ட நம்ம சொன்னோம்னா பாண்டியன் வீம்பில் நம்மளுக்கு கம்மியான அளவில் சரக்கு கொடுப்போம், கம்மியான விலையில் சரக்கு கொடுப்பாப்புல, அதனால் இதை பாண்டியன் கொண்டு அப்படியே இறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. சரி நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ஏன்றது கேட்டது மட்டும் இருக்கக்கூடாது, பாண்டியன்கிட்ட போய் இப்படி சொன்னோம்னே சொல்லு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாங்க. என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லு, அவன் தரேன்னு அவனுக்கே தெரியணும்ல, என்ன இந்த மாதிரி போனேன், இங்கே போய்ட்டு கேட்கும்போது இந்த மாதிரி நான் பாண்டியனை பார்க்க போனேன், அவன் சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னேன். சொல்லையில் அவனும் ஒரு ஆளா, அவனுக்கு இந்த மெட்ராஸ் போய்க்கிறதுக்கு ஒரு 1000 செலவு கொடுக்க முடியாதானே அவன் முடியும், இல்லை வேறு என்ன முடியும் அப்படின்னு மாதிரி கேட்காரு. அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5000 எடுத்து பையில் வைக்கார், வச்சுக்க கொஞ்சம் செலவு வச்சுக்க, எப்படிலாம் கூட்டி குறைச்சி சொல்லுவே பேசு அப்படிங்கிறாங்க.
தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போகிறாரு. ஒன்று பண்ணினே அப்படிங்க, என்ன இப்போ தான் வந்து என்ன விசேஷமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைண்ணே, இப்போ நான் அவங்கள்ட்ட பேசிட்டு கடந்து போனேன், புல்லட்டில் ஒரு ஆள் வந்தார் அப்படிங்கிறாரு. யார் வந்தார்? உங்கள் எதிர்ட்டுக்கார் வந்தாருண்ணே அப்படிங்கிறாங்க. என்னவா அப்படிங்கிறாங்க. அவர் ரொம்ப ஷவுட்டாக பேசுகிறாருண்ணே உங்களை அப்படிங்கிறாங்க. ஷவுட்டாக பேசுகிறாரா அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லை, ஹனிமூனுக்கு வந்து நீங்கள் சென்னைக்கு அனுப்பி வச்சுருக்கீங்கன்னு சொன்னேன், நீ எதுக்கு அவங்ககிட்ட சொன்ன அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லலண்ணே, இந்த மாதிரி வந்து அவர் பையன் மூத்த பையன் கல்யாணம் முடிஞ்ச பையன் வந்து ஹனிமூனுக்கு போயிருக்கான், அது சம்மந்தமாக பேசிகிட்டு இருந்தோம் வச்சோன்னு சொன்னேன். அப்படி சொல்லும்போது அவனுக்கு வேறு தான் வழி கிடையாது, மெட்ராஸுக்கு வேணால் அவனால் அனுப்பி வைக்க முடியும், மற்றபடி அவனால் வெளியே எங்கே அனுப்பி வைக்க முடியும்? அதுக்கு வாய்ப்பே இல்லை, அதுக்கு பணமும் இல்லை, அதுக்கு வாய்ப்பும் இல்லை. அவன் ரொம்ப கஞ்சன், அவனால் முடியாது. இதே இது என் பையன் குமாருக்கு கல்யாணம் முடிய போது நான் ஃபாரினுக்கே வந்து ஹனிமூனுக்கு அனுப்பி வைப்பேன், அவனால் முடியாது, அதை பார்த்து அவன் புழுங்க வேணா செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாருண்ணே அப்படிங்கிறாங்க. இப்படியா சொன்னால் அப்படிங்கிற அம்மா அப்படிங்கிறாங்க. அவனுக்குலாம் எவ்வளோ திமிரு, என் பிள்ளை எங்கே அனுப்பு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அண்ணே, நீங்கள் வந்து உங்களுக்கு இன்றைக்கி இருக்க நிலமையில நீங்களாம் அனுப்பலாண்ணே, நீங்கள் கஞ்சன்னு ஊர் பூரா பேசுகிறாங்க, அதை வச்சுட்டு அவர் பேசுகிறாருண்ணே அப்படிங்கிறாங்க. நான் கஞ்சனாக இருக்கேன், ஒரு காலத்தில் தொழிலாளியாக இருந்தேன், இன்றைக்கி முதலாளியாக இருக்கேன் அந்த கஞ்சனத்தில் தான். ஏன்னா இதெல்லாம் உருவாக்கி வைக்கிறது என் பிள்ளைகளுக்காக தான். ஏன்னா எனக்கு 3 பையங்க 2 பெண் பிள்ளை, என் மச்சினன் என் பிள்ளை மாதிரி வளர்க்கேன், அவ்வளோ பேருக்கு நான் சொத்து உருவாக்கிட்டு தான் நான் போய் சேரணும். அப்படி இருக்கும்போது ரொம்ப சிக்கனமாக இருந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து அவங்களுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டால் அவங்க பரம்பரை பணக்காரங்க, இவங்க சம்பாரிச்சது கிடையாது, அவங்க தாத்தன் போட்டன் சம்பாரித்து வச்சதை இவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அப்படி இல்லை, எங்கள் தாத்தன் போட்டன் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நானாக உருவாக்கி கொண்டு வந்தது தான் இந்த பாண்டியன் ஸ்டோர் குடும்பமும் இந்த சொத்து பத்துகளும். ஏன்னா இந்த சொத்து பத்துகளை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் நான் கஞ்சித்தனம் இருந்தால் தான் முடியும். ஆனால் இவன் சொல்கிறான் என் பிள்ளைய எங்கேயுமே அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு. என்னால் என்ன நினச்சோம்னா 3 பசங்களுமே வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியும், டூருக்கு போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ பாண்டி யோசிக்கிறாங்க, நீ சொல்லுது ஒரு வகையில், நான் சொல்லுது விம்பு ஒரு வகையில் தப்பாக கூட இருக்கலாம். என் இளைய பையங்க 2 பேரும் வந்து நான் வெளிநாட்டுக்கே அனுப்பினா கூட சில சமயத்தில் போக மாட்டானுங்க, நான் போகலாமா. ஆனால் மூத்த பையன் நான் சொன்ன உடனே எங்கேனாலும் போவான், அவனை நம்பி என்னாலும் பந்தயம் கட்டலாம். என்ன ஃபாரின் ட்ரிப்புக்கே அவனை நான் ரெடி பண்ணி அனுப்பிவிடுதேன் பாரு, நான் ரெடி பண்ணி அனுப்பிவிட்டு உனக்கு சொல்லுதேன், இதையே உனக்கு வந்து என்னச்சி நீ இதே மாதிரி அவன்கிட்ட சொல்லு, அவன் அதுக்கப்புறம் அவன் முகம் மாறுறதை எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொண்டு கொடு, அவனை தான் என் மனசு ஆறும் அப்படிங்கிறாங்க. பண்ணினேன் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு சொல்லலை, நான் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப நாளாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்கள் குறைஞ்ச விலையில் குடிக்க நான் உங்கள்கிட்ட அது உண்மையாக இருக்குன்னு நினச்சி தான் வந்து சொன்னோம்னே அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, பாருங்கள் என்கிட்ட நீங்கள் உண்மையாக இருக்கியே தான் எனக்கு பிடிக்கும், வழங்கிட்டா உங்களுக்கு எப்போவுமே குறைஞ்ச விலையில் நான் கொடுப்பேன் இருக்கு, அதெல்லாம் மாற்றிக்கிறது இல்லை, எனக்கு அசலுக்கு கிடைச்சாலும் போதும். ஏன்னா நீங்கள் அங்கே இப்படி பேசாங்கன்னு உள்ளது வந்து சொல்லணும்ல, இப்படி சொல்ல போய் தானே எனக்கு அவங்களுடைய மனசில் உள்ள வக்கரம் தெரியுது. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, அது எதுவும் பேசணும்னு என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிட்டேன். வீம்புக்குனாலும் என் பிள்ளைய நான் வந்து ஃபாரினுக்கு அனுப்ப போகிறேன், நான் சுற்றிட்டு வரட்டும், 1 மாதம்னாலும் வெளிநாட்டு சுற்றிட்டு வரட்டும், எத்தனை லட்சம் எத்தனை கோடியானாலும் நான் கடாவிங்கனாலும் கொடுக்கேன், அவனோட பரம்பரை சொத்து நான் உருவாக்கின சொத்து, அதனால் கொடுக்க தயாராக தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதையுமே நான் கொண்டு வரல, கொண்டு போதுக்கும், அதனால் என் பிள்ளைகளுக்காக தான் சம்மதியம் பண்ணேன், என் பிள்ளைகள்கிட்டே கொடுத்து வந்துட்டு போட்டோம், அதை பற்றி ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. பாண்டியனே, நான் எதுவும் சொல்லுதுன்னா மூட்டி விடுதுன்னு நினச்சிட்டாங்கண்ணே அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் மூட்டி விடுதுன்னு நினச்சாலும் சரி தான், நினைக்கலாம் சரி, அதை நான் ஒன்றும் நினைக்கல. இப்போ நம்மளுக்கு பொறுத்த மட்டும் அவன் இவ்வளோ சீப்பாக நினைக்கான், அப்போ என் பிள்ளைகளை நான் வந்து அவன் முன்னாடி விட்டு கொடுக்க முடியாதுலாம், என்ன அதுக்காகவே கண்டிப்பாக நான் வந்து அனுப்ப தயாராக தான் இருக்கேன். என் பிள்ளை இப்போ மெட்ராஸ் போயிருக்கு, 2 நாள் கழித்து வரும், வந்த முன்னாடி எப்பா நீங்கள் வந்து ஹனிமூன் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைண்ணே, ஃபாரின் போகணுன்னு நிறைய நடைமுறையை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்படி என்னது வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் இது என்னப்பா வேணும் அப்படிங்கிறாங்க. அப்பா ஃபாரின் போகணுன்னா 2 பேருக்கும் பாஸ்போர்ட் வேணும், அதுபோக அந்த நாட்டுக்கு போகணுன்னா விசா வேணும்ப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கெலாம் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ரெடி பண்ணிடலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. பாஸ்போர்ட்டு அன்றைக்கி இருக்குமா அப்படிங்கிறாங்க. அது இருக்க வாய்ப்பு இல்லை, அவங்களும் பிள்ளைய வெளியே அனுப்புன மாதிரி தெரியல, வீட்டில் தானே இருக்குமுங்க, அதில் பாஸ்போர்ட் இருக்க வாய்ப்பு இல்லை, சரவணனுக்கும் பாஸ்போர்ட் இல்லை, பாஸ்போர்ட் எடுக்கணும், அதுபோக வந்து அது என்ன நடைமுறைன்னு கேட்டுவா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகிறாங்க. பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போயிட்டு இந்த மாதிரி பாஸ்போர்ட் எடுக்கணும், எங்கள் அன்றைக்கி வேணும் அனுப்புவோம் அப்படிங்கிறாங்க. மேரேஜ் ஆகிட்டா அப்படிங்கிறாங்க. அப்புறம் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிட்டா அப்படின்னு சொல்லலாம், மேரேஜ் சர்டிஃபிகேட் கொண்டு வாங்க, 2 பேரோட பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு வாங்க, அப்புறம் 2 பேரும் படிச்சிருக்காங்கன்னா அவங்க டிசி இல்லைனா மார்க் ஷீட் ஏதாவது கொண்டு வாங்க, அப்ளை பண்ணிடலாம். படிக்கலை அப்படின்னு சொன்னால் ஒரு நோட்ரி பப்ளிக் வக்கீல்கிட்ட ஒரு அபிடவிட் வாங்கி கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்கள. 2 பேருமே நல்லா படிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் போதுமே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் சான்றிதழை கொண்டு வாங்க, நம்ம அப்ளை பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. சார் இங்கே டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. முன்னாடி அப்படி இருந்துச்சு, இப்போ அப்படி கிடையாது, ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும், அதனால் நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ண பிறகு உங்களுக்கு வந்து இது கொடுப்போம், என்ன கொடுப்போம்னாக்கா இன்றைக்கி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுப்போம். கொடுத்த பின்னாடி நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம்,
இது பண்ணிக்கலாம். ஒரு டேட் வர சொல்லுவோம், அன்றைக்கி நீங்கள் வந்து இது பண்ண ஆஜரானா மட்டும் 2 பேரும் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாஸ்போர்ட் உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும். கேஸ் எதுவும் இருந்துச்சுன்னா போலீஸ் வந்து இது பண்ண ஓகே பண்ண மாட்டாங்க, என்ஓசி தர மாட்டாங்க. அதனால் நீங்கள் போலீஸ்கிட்ட வந்து சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. சரி சார், லோக்கல் ஸ்டேஷனில் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாரு செந்தில். உடனே வீட்டுக்கு வராரு. அப்போ பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போனேன், ஆன்லைனில் அப்ளை பண்ணிடலாமா, ஆனால் ஒரே ஒரு நாள் மட்டும் நேரில் போக வேண்டியிருக்குமா, என்கொயரிக்கு மட்டும். மற்றபடி வந்துட்டு அப்ளை பண்ணி ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் வந்துடும், 10 நாளில் வருது மாதிரி சொல்கிறாங்கப்பா அப்படிங்கிறாங்க. சரி, 10 நாளா 15 நாளா அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணோன்னே ஃபாரினுக்கு கனிமொழிக்கு அனுப்பிவிடுவோம் அப்படிங்கிறாங்க. செந்தில் சிரிக்கிறாரு. உங்களையும் அனுப்பலான்னு தான் பார்க்குறேன், ஆனால் நீனும் கதிரும் கேட்க மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஃபாரினுக்கு நான் போகிறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. ஃபாரின்னா போகிறியா, சரி ரைட்டை மீனாட்டம் கேட்டுக்க, அந்த கதிரிட்டையும் கேளு, ஃபாரின் போகிறானான்னு பாரு அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபாரின் போனால் நிறைய செலவாகும் அப்படிங்கிறேன். என்னடா செலவாகிட்டு போகிறது, ஆனால் ஆகிட்டு போகுது, அவன் ஏற்று வீட்டுக்காரெல்லாம் அப்படி பேசுகிறான், நான் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. அப்பா வீம்புக்கு நம்ம பண்ணோன்னா செலவு தானப்பா வீணாக வரும் அப்படிங்கிறாங்க. அதை அப்பா பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்துட்டு என்ன செய்யணும், நல்ல மாதிரி எனக்கு பேரும் போல் உருவாக்கி தரணும், அதனால் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரிப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாட்ட போய் சொல்கிறாங்க, மீனா அந்த மாதிரி ஃபாரின் ட்ரிப் போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஃபாரின் ட்ரிப் போகிறோமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அப்பா தான் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் காமெடி பண்ணாதங்க, ஆமாம் சென்னைக்கு போகிறதுக்கு 5000 கொடுப்பாரு, ஃபாரின் போகிறதுக்கு ட்ரிப் கொடுப்பாரு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி எதிர்த்து வீட்டுக்காரர் வந்து வீம்புக்கு சொல்லியிருப்பார் போல். யார் அப்படிங்கிறாங்க. ராஜோட சித்தப்பா. இந்த மாதிரி வந்து சென்னைக்கு தானே அனுப்ப முடிஞ்சிச்சு, இவனால் வந்து ஃபாரினுக்கு அனுப்ப முடிஞ்சா, இவனே என் வாய் பேசுகிறான், ஹனிமூன் என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி மாதிரி பேசியிருப்பாங்க உங்களுக்கு. என் வீட்டு வேலைக்காரனாக தான் நாங்கள் பார்க்குறோம், அவனை சராசரி மனுஷன் அந்த ஊர் வேணா பார்க்கலாம், நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அப்பாவுக்கு ரொம்ப வீம்பாயிருச்சு. இனிமேல் பட்டு என் பிள்ளைகளை வந்து எங்கே அனுப்பணும்னு நினைக்கிறேன், ஊர் உலகத்து மாதிரி அனுப்பணும், கஞ்சிதரம் நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்றுட்டார். அதனால் ராஜியும் கதிரும் வந்து ஃபாரின் ட்ரிப் போகிறாங்களான்னு கேளு அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் சொல்லுறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரில அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, இது ஒரு வாய்ப்பு, நான்லாம் ஃபாரினே போனதில்லை, போய்ட்டு வந்துடுமே அப்படிங்கிறாங்க. சரிங்க, ஃபாரின் ட்ரிப்னால் நான் கண்டிப்பாக லீவ் போடுறேன் அப்படிங்கிறாங்க. மீனா, மற்ற நேரத்தில் லீவ் கிடைக்கலன்னு சொன்னால் அப்போ எதுவும் நினைக்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. நீங்கள் தானே சொல்கிறீங்க, எப்படியோ பேசி எடுத்துட்டேன்னு சொல்லிக்கிறேன், ராஜிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அப்படிங்கிறாங்க. எனக்கா அப்படிங்கிறாங்க. நம்ம ஃபாரின் ட்ரிப் போவோமா அப்படிங்கிறாங்க. விழுந்து சிரிக்கிறாங்க. உடனே என்ன ராஜி சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா, நீங்கள் சொல்லுறது பார்த்தா சிரிப்பாக இருக்குது, சென்னைக்கு போகிறதுக்கே பல போராட்டம் பண்ணி தான் தங்கமயிலக்கா போயிருக்கிறாங்க, நம்மளாம் ஃபாரின் போகிறதுன்னு நினச்சி கூட பார்க்க முடியுமாக்கா, அது போக என்கிட்ட பாஸ்போர்ட் எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டில் அதெல்லாம் எடுக்க சொல்லிட்டாங்களா மாமா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், எல்லாத்துக்கும் பாஸ்போர்ட்டு விசாலாம் எடுக்க சொல்லிட்டாங்க, எடுத்த முன்னாடி ஃபாரின் போய்ட்டு வரலான்னு சொல்லிட்டாங்களாம் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி ரெடி பண்ணிடுவோம் அப்படி இப்படின்ட்டு சொல்லும் போது, கதிர்கிட்ட கேளுங்க அக்கா அப்படிங்கிறாங்க. நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போதே கதிர் வந்துட்டார். கதிர் ஃபாரின் ட்ரிப் போய்ட்டு வருமா அப்படிங்கிறாங்க. நீ ஃபாரின் ட்ரிப் போகிறதெல்லாம் அந்த வீட்டில் வசதியும் இல்லை, நானும் போக முடியாதா, நீ என் உழைச்ச உழைப்புக்கு எப்படியா நீ போக முடியும் அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா அவர் செலவில் 3 ஜோடி அனுப்பி வைக்கணுங்காரு அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சிரிக்கிறாரு. உடனே ஏன் கதிர் சிரிக்கிங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அப்பாவா அப்படிங்கிறாங்க. உடனே உங்கள் அப்பாவே தான், செந்தில் இது சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. முன்னாடியே தம்பி உண்மையிலே உண்மைதான், அப்பா வந்து எங்கள் எல்லாருக்குமே பாஸ்போர்ட் எடுக்க சொல்லியிருக்காரு, அதுபோக கதிர் லீவ் போட முடியுமான்னு கேளு, அவங்க நீங்கள் நான் 4 பேரும் வரமாட்டோம் திடீர்னுட்டு, அதனால தான் வந்து நான் வந்து செந்திலும் தங்கமயிலும் வேணா போயிட்டு வரட்டும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலை இதை கேட்ட கதிர் சொல்கிறார், நானும் ஃபாரின் போனதில்லைண்ணே, நம்ம குடும்ப செல்லில் போனால் போய்ட்டு வந்துடுவோம், ராஜி கிளம்பலாமா அப்படிங்கிறாங்க. கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாருடைய சான்றிதழ் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க, ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க, ஃபோட்டோவுமே கொடுக்குறாங்க. அப்போ தங்கமயில் அண்ணியோட இது எதுவுமே இல்லையே அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று செய்யுங்கண்ணே, தங்கமயில் அண்ணிக்கு வந்து பாஸ்போர்ட்டுக்கு வந்து என்னலாம் கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க மேரேஜ் ஆகிடுச்சுல, நம்மளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, நம்ம மேரேஜ் எல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம், அண்ணன் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அந்த சர்டிஃபிகேட் மட்டும் வேணும், அதை கேட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று செய்ய, அண்ணனும் அண்ணி வர்றதுக்கு 2 நாள் ஆகும், அதுக்கு முன்னாடி நீ டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு எல்லாம் கொண்டு கொடுத்தோன்னா அவங்க ரெடி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு தங்கமயில் அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க மீனா. அம்மா, நான் இந்த மாதிரி மீனா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அம்மா மீனா பேசுகிறேன், நீ யாரும்மா அப்படிங்கிறாங்க. நான் தங்கமயில் அக்கா தங்கச்சி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. தங்கமயில் அக்கா தங்கச்சி வந்து சுடரில் என் பொண்ணுல அப்படிங்கிறாங்க. நாங்கள்லாம் ஒரே வீட்டில் கல்யாணம் முடிச்சு வந்திருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. ஓ பாண்டி மருமகளா, சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல, எங்கள் மாமனார் எங்களை எல்லாத்தையுமே வந்து ஃபாரின் ட்ரிப் அனுப்பணுங்கிறாரு அப்படிங்கிறாங்க. பாரேன், உங்கள் மாமாவா, சென்னைக்கு போகிறதுக்கே உங்கள் மாமா கஞ்சிதானம் பண்ணுவார் அப்படிங்கிறாங்க. இல்லை, உங்கள் மாமா வந்து வீம்புக்கு அனுப்புகிறேங்கிறாப்புல, அதனால் பாஸ்போர்ட் எடுக்கணும்னா வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் வேணும்,
அக்காவை மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அவங்க ஐடி ப்ரூஃப் எல்லாமே உங்கள் வீட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தேடி பார்த்தேன் எதுவுமே இல்லை. அதனால் அவங்க ஐடி ப்ரூஃபும் அவங்க ஃபோட்டோ வேணும். அக்கா இன்னும் 2 நாளில் வந்துடுவாங்க. வந்தோடனே நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அப்புறம் பாஸ்போர்ட் எடுத்து இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் விசாவுக்கு மூவ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் வந்து மயிலோட அம்மா திருதுன்னு முழிக்காங்க. அவளோட ஐடி ப்ரூஃப்லாம் எங்கே இருக்குன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த தங்கமயிலக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், சொல்லட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இல்லை இல்லை வைங்க, நான் இப்போ தங்கமயிலக்காவுக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு தங்கமயிலுக்கு அடிக்கிறாங்க. அக்கா நான் மீனா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லி மீனா அப்படிங்கிறாங்க. என்னக்கா சென்னையிலலாம் சுற்றி பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சுற்றி பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, ஒன்று செய்யுங்க, உங்கள் ஐடி ப்ரூஃப் எல்லாமே வேணும், உங்கள் அம்மாட்ட எங்கே இருக்குன்னு சொல்லுங்களேன், அவங்க தந்துடட்டும் அப்படிங்கிறாங்க. ஏன் ஐடி ப்ரூஃப் எதுக்கு மீனா நீங்கள் கேட்குங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மேரேஜ் பதியணும், அதுக்கு வந்து உங்களோட ஐடி ப்ரூஃப்லாம் வேணும், உங்கள் சர்டிஃபிகேட்லாம் வேணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தங்கமயில் ரொம்பவே அலறாங்க. இல்லை மீனா நான் அங்கே வச்சுருக்கேன் இங்கே வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டில் தான் இருக்குது, உங்கள் அம்மாட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க தந்துடுவாங்க, இப்போ கான்ஃபரன்ஸில் தான் இருக்காங்க, பேசுங்க அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கக்கா, நீங்கள் சொல்லுங்கள், அவங்க அம்மா கேட்டுரும் அப்படிங்கிறாங்க. அம்மா நான் வந்து நம்ம பீரோவில் தான் வச்சுருக்கேன் அப்படிங்க. சரிடி எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே ஃபோனை இவங்களும் மீனாக வச்சிடுறாங்க. உடனே தங்கமயில் அடிக்கிறாங்க. என்னம்மா மீனா அப்படி சொல்கிறா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, திடீர்னு உங்கள் மாமனார் வந்து எல்லாருமே வெளிநாட்டு டூருக்கு அனுப்புதான்னு சொல்கிறாராம். இந்த சூழ்நிலையில் எல்லாருக்கும் பாஸ்போர்ட் எடுக்கணும், விசா எடுக்கணும்னு சொல்லிட்டு உன்னோட ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையுமே கேட்குறாங்க, சர்டிஃபிகேட்டும் கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. எதாவது தெரிலடி, பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு வேணால் ஆஃபீஸில் யாரையா நான் இது பண்ணி நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதை பண்ணிடுவோம்மா, ஐடி ப்ரூஃபில் வயசு தெரியுங்களாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்ன அப்படிங்கிறாங்க. அப்போது மாப்பிள்ளைக்கு திருத்திடுவோம்மா அப்படிங்கிறாங்க. என்னம்மா பேசிகிட்டு இருக்க, எனக்கும் மாப்பிள்ளைக்கு 5 வயசு வித்தியாசம், இது தெரிஞ்சுட்டேன் வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்களே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்கடி, பார்த்துக்கலாம், அதெல்லாமா குறிப்பிட்டு கேட்க போகிறாங்க, சர்டிஃபிகேட்டை தான் பார்ப்பாங்க. சர்டிஃபிகேட் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு தொலைஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது பண்ண முடியாதா அப்படிங்கிறாங்க. அது எப்படிமா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு போலீஸ்கிட்ட பேசுகிறாங்க. போலீஸ் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் தொலைஞ்சிட்டுனா என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து தொலைஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், பேப்பர் விளம்பரம் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கொண்டு தாசில்தார்கிட்ட கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எந்த ஸ்கூலில் படித்தாலும் ஹெச்எம்கிட்ட கொண்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நடைமுறையை ஃபாலோ பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. ஏமா கல்வி சான்றிதழெலாம் லேசு கிடையாது, இவ்வளோ நடைமுறை இருக்குது அப்படிங்கிறாங்க. தங்கமயில்ட்டு சொல்லுதாங்க. அப்போ நம்ம உடனே எதுவும் செய்ய முடியாதாம்மா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நான் ஒன்று என்ன செய்தோம்னா டம்மியாக ஒன்று ரெடி பண்ணி உன்னை படிக்காத மாதிரி செட் பண்ணி ஒரு அஃபிடவிட்டை போட்டு நான் வந்து என்ன செஞ்சிடுறேன், இது பண்ணி தான் வச்சுருந்தேன் இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே சரிம்மா மேரேஜ் சர்டிஃபிகேட் எப்படின்னு கேட்பாங்களாம்மா, பாஸ்போர்ட்டில் என்ட்ரி பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆமாடி அப்படி தான் சொல்லுதாங்க, ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் கடிக்கிறாங்க. சர்டிஃபிகேட்டை காணலை, சர்டிஃபிகேட் படிக்கலைன்னு சொல்லிட்டு ஏதாவது ரெடி பண்ணி இது பண்ணிவிட்டு நம்ம பின்னாடி அதை நம்ம சான்றிதழ் கொடுத்துக்கூடாமா தம்பி அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லுதெல்லாம் சரிதான் அத்தை, இந்த மாதிரி அப்ளை பண்ணிடலாம், எடுத்துடலாம். ஆனால் வந்துட்டு கணவன் மனைவின்னு சொல்லி பாஸ்போர்ட்டில் கொண்டு வர்றதுக்கு வந்து இது வேணும், இப்போ கல்யாண பதிவு வேணும். அதனால் அண்ணியும் அண்ணனும் வந்த பிறகு நான் கல்யாணத்தை பதிஞ்சிடுறோம், பதிஞ்ச பின்னாடி நம்ம இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி கல்யாணத்தெலாம் பதிய வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் கல்யாணங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அதனால் வந்து கட்டாயம் பதியணும், பதிஞ்சால் தான் எல்லாருடைய சான்றிதழ் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி நம்ம பாஸ்போர்ட் எடுக்கணும் வைக்கணும்னா கண்டிப்பாக அது தேவை. அதனால் அண்ணனும் அண்ணியும் வந்து நாளை கழித்து வந்துடுவாங்க. அண்ணனோட இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அண்ணியோட இதை வந்து காலைல கொண்டு வந்துடுங்க, கொண்டு வந்தோன்னா அதை கொண்டு கொடுத்துட்டு நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நேராக வந்து அதை கொண்டு சான்றிதழ் எல்லாத்தையுமே கொண்டு நோட்டரி பப்ளிக்கிட்ட கொண்டு கொடுத்தாரு. எல்லாம் அதை பற்றி என்ட்ரி பண்ணிட்டு நேராக அவர் ஒரு டாக்குமெண்ட் ரைட்டர் கொடுக்குறாரு. கொடுத்தோன்னா மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வைக்காங்க. இந்த சூழ்நிலையில் சரவணனும் மயிலும் ஊர்லேருந்து வந்துடுறாங்க. வந்தோடனே மயிலுக்கு சரியான பயம். ஆகா நம்ம வேறு வச்சுருக்கோம் ஐடி குரூப்பில் மாட்டிருக்கோம் போலையே அப்படின்னு சொல்ல மாதிரி இருக்காங்க. உடனே பாண்டிங்க கேட்குறாங்க, என்னம்மா டூர் போய்ட்டு வந்தேமே எப்படிமா இருக்குது அப்படிங்க, நல்லா இருக்குமாம்மா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அடுத்த தடவை ஃபாரின் ட்ரிப் போக போகிறீங்க, உன்னோட ஐடி ப்ரூஃப்லாம் வந்து நீனும் சரவணனும் போய் உங்கள் வீட்டில் போய் எடுத்துட்டு வாங்க, மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. அம்மா அது எதுக்குமாம்மா மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு, அந்த காலத்துலலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணே வச்சாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நானும் கோமதியும் கல்யாணம் முடிச்ச காலத்தில் ஒன்றும் கிடையாது. ஒரு கோயிலில் போய் பிடிச்சிருந்துச்சி, கோயிலில் போய் ஒரு மஞ்சளை கட்டி மஞ்சள் தாலியை கட்டினேன். இந்த சூழ்நிலை கணவன் மனைவி வாழ்ந்து 5 பிள்ளைகளும் பெற்று வளர்த்தாச்சு. ஆனால் இப்போ உள்ள காலம் அப்படி இல்லாமல் ஏதோ பதியணுங்காங்க. பதிஞ்சால் தான் வந்து ஒரு சில நடைமுறைகளை ஃபாலோ பண்ண முடியும். ரேஷன் கார்டு வாங்கிலேருந்து எல்லாமே வந்து அது கரெக்டாக இருக்குங்கிறாங்க. இப்போ ஃபாரின் போகணுன்னா கண்டிப்பாக கணவன் மனைவின்னு பதிஞ்சால் தான் வந்து அந்த பாஸ்போர்ட் கிடைக்குமா, விசாவும் ஈஸியாக கிடைக்குமா, அதனால் வந்து நீங்கள் அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க.
உடனே அப்பா அப்படிங்கிறாரு சரவணன். என்னப்பா நீனும் போகலாங்கய்யா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா போகிறேன்ப்பா, ஆனால் இப்போ ஒரு 1/2 கழிச்சு போகிறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. அதனால் ஒன்றும் இல்லை, 1/2 முகத்தை எதை கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பைக்கில் போயிட்டு வந்து தங்கமயில் வீட்டில் வாங்கிட்டு வாங்க, ஓனர்கிட்ட சொல்லிடுற ஒரு நாள் லீவுக்கு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே தங்கமயில் வந்து ரூமில் ஒரு மாதிரி இருக்காங்க. ஏங்க ஃபாரின் ட்ரிப்லாம் நம்ம போக வேண்டாம், ஃபாரின் போனால் என்னமோ ஆயிருங்கிறாங்க எதுங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு என் அண்ணன் தம்பியோட சென்னைக்கு போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். என் தம்பிகளோட வந்து நான் ஃபாரின் போகிறதுன்னு நினச்சாலே எனக்கு பெரிய கனவாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக போகிறோம். நீ இப்போ ஒரு 1/2 ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் நம்ம போய் இணைச்சிப்போம். உங்கள் வீட்டில் போய் சான்றிதழ் எடுத்துகிட்டு வந்துட்டு செந்தில்கிட்ட கொடுப்போம். செந்தில் வந்து டாக்குமெண்ட் ரைட்டர் கொடுப்பாங்க. டாக்குமெண்ட் ரைட் நம்ம மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ரெடி பண்ணிடுவாங்க. இன்றைக்கி ரெடி பண்ணாங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மேரேஜை பதிஞ்சிட்டு அந்த சான்றிதழ் எப்படின்னாலும் 24 ஹவர்ஸில் வாங்கிடலாம். மறுநாள் வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்ணால் 10 நாளில் வந்துடும். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணால் 2 வாரத்தில் விசா வந்துடும். நம்ம ஃபாரின் போய்ட்டு என்ன நம்மளும் போனோன்னு ஒரு வரலாறு இருக்கட்டும் மயிலுக்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் எவ்வளவோ சொல்கிறேன் உங்களுக்கு புரியலையா அப்படிங்கிறாங்க. மயில் நான் சொல்கிறது உனக்கு புரியலை, அண்ணன் தம்பிகளோட ஒன்றா போகிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், 1 ஹவரில் போய் சான்றிதழ் எடுக்கிறோம், ஐடி ப்ரூஃப்லாம் எடுத்து வந்து இது பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் தங்கமயில் திருன்னு முடிச்சிட்ருக்காங்க. ஏம்மா சான்றிதழ் எடுக்க நானும் என் மாப்பிள்ளையும் உங்கள் வீட்டுக்கு வரேன்ருக்கோம், ஏதாவது பண்ணலாமாம்மா அப்படிங்கிறாங்க. என்ன செய்யணும் அவங்களுக்கு தெரியல. இந்த சூழ்நிலையில் வந்து தங்கமயில் அம்மா வந்து வீட்டை பூட்டிட்டு எங்கேயோ போயிருந்தாங்க, செல்லையும் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் நான் வீட்டை பூட்டிட்டு போயிடுவேன், நீ வந்து எப்படியா வீடு பூட்டி கிடக்கு இன்னொரு நாள் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்படியே சமாளிச்சுக்கிடுவோம், பிஸ்னஸ் விஷயமாக வெளியே வந்துட்டோம், இன்னும் 1 வாரம் கழிச்சு தான் ஊருக்கு வருவோம், அப்படி இப்படி நாங்கள் சமாளிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சரவணனும் தங்கமயிலும் வந்து ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. போனோடனே வீடு பூட்டி கிடக்கு. வீடு பூட்டினோன்னே நம்ம பாக்கியத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. செல் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னோடனே சுடர் நம்பருக்கு அடிக்கிறாங்க. அக்கா நாங்கள் டெல்லிக்கு வந்துவிட்டோம், அப்பா பிஸ்னஸ் விஷயமா டெல்லி கூட்டி வந்துட்டாங்க, இன்னும் 1 வாரம் கழிச்சு தான் வருவோம் அப்படிங்கிறாங்க. ஃப்ளைட் டிக்கெட்டும் இல்லை அப்படி இப்படின்னு சிம்லாம் போடுதாங்க. எங்கே அவங்க டெல்லி போயிட்டாங்களாம், ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கலையா அப்படிங்களா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கலையா அப்படிங்க. ஏன்டா இந்த இதுக்கு ஏன்டா ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கல அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அவங்க வந்துட்டு ஃபாரின் இந்த டெல்லி போயிருக்காங்களாம்ப்பா பிஸ்னஸ் விஷயமா அப்பா, அதனால் கூட இவங்க போயிருக்காங்களாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. அப்போ சான்றிதழ் வீட்டில் தானே இருக்கும், சாவி எங்கே இருக்குன்னு கேளு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா சாவி எல்லாமே அங்கே கையில் தான் இருக்கான் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு சரவணா, 1 வாரம் கழிச்சு அவங்க வந்துடுவாங்களா, 1 வாரம் கழிச்சு ரெடி பண்ணிடுவோம், உன்னுடைய ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொண்டு கொடுத்துட்டிலாம் அப்படிங்கிறாங்க. செந்தில் கொடுத்துட்டாம்பா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, உன் பொண்டாட்டியோட ஐடி ப்ரூஃப் எல்லாமே யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க. ஐடி ப்ரூஃப் ஒரு சில ஐடி ப்ரூஃப் வந்து நம்ம வீட்டிலே இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. என்ன ஐடி ப்ரூஃப் அங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆதார் கார்டை வீட்டில் இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. சரி ஆதார் கார்டை முதல்ல அங்கே கொண்டு கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. உடனே சரிப்பா அப்படிங்கிறாங்க. மேலும் ஆதார் கார்டு வீட்டில் தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அப்படிங்கிறாங்க. இல்லையா, நான் வீட்டில் பார்த்தேனே அப்படிங்கிறாங்க. ஆகா ஆதார் கார்டை பார்த்தாரு போலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் மாற்றி பேசுகிற, ஆதார் கார்டு வீட்டில் இருக்கிற அதை மட்டும் எடுத்து கொடுத்தா போதுங்காங்க, எல்லாம் ரெடி பண்ணி வைப்பாங்களாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க அம்மா அப்பா வந்த பிறகு அப்படிங்கிறாங்க. நீங்கள் இல்லைங்க வேண்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் வேண்டான்ட்டு இருக்கு, அப்பா ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ஆதார் கார்டு எடு அப்படிங்கிறாங்க. தேடி பார்க்குறாங்க காங்களே. உடனே காலுக்கு கீழே ஆதார் கார்டை போட்டு ஆதார் கார்டு மேலே காலை வச்சுருக்காங்க. தங்கமயில் நான் தேடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அப்படிங்கிறாங்க. துறப்போ அப்படின்ட்டு பார்க்குறாங்க, காலு கீழே இருக்குது. என்ன தங்கமயிலுக்கு ஐடி கார்டு கீழே கிடக்கு, அதை கூட பார்க்காம இருக்குது அப்படிங்கிறாரு சரவணன். பார்க்கலாங்க அப்படிங்கிறாங்க. சரி இந்த ஐடி கார்டை கொண்டா கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்து நேராக போகிறாரு. இங்கே தங்கமயிலுக்கு ஒன்றும் ஓடலை. ஐடி கார்டை வந்து வயசு பார்த்துட்டாருன்னா 5 வயசுக்கு நம்ம மூத்தவன்னு தெரிஞ்சுக்குவோமே, என்ன செய்யணும் தெரியலையே, நம்ம வந்து வயசுக்கு மூத்தவா இவளையா கட்டிட்டோம்னு சொல்லினாலும் நம்ம வீட்டுக்கு போக வேண்டியிருக்கோம். அது போக வந்துட்டு நம்ம படிக்கலை வைக்கலை அப்படின்னு தெரிஞ்சாலும் நம்ம வீட்டுக்கு போக வேண்டியிருக்கும். என்ன செய்யணும் தெரியலேன்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருக்குது. நம்ம வீட்டில் வந்து 1000 பொய் சொல்லி கல்யாணம் முடிக்கலான்னு சொல்லிட்டு 1050 பொய் சொல்லி நம்மளை இனி கட்டி கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு நாளும் நான் மன வேதனையில் இருக்கேன், இது அவங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் இருக்காங்க. உடனே பாக்கியத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஏம்மா என் ஆதார் கார்டு எடுத்து கொண்டு கொடுக்க போயிட்டார், இப்போ வயசு பார்க்க தான் மாற்றிடுவோமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்க்க மாட்டாங்கடி அப்படிங்கிறாங்க. சரி அதை பார்க்க மாட்டாங்க, இப்போ கல்வி சான்றிதழ் 1 வாரம் கழிச்சு கேட்பாங்களா, 1 வாரம் கழிச்சு நீங்கள் எப்படி கொடுப்பீங்க அப்படிங்கிறாங்க. ஏண்டி அப்போ எதையாவது ஒன்று ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் எதாவது திருத்தி கொண்டு கொடுத்தா சம்மதிச்சு விடுவாங்களா அப்படிங்கிறாங்க. ஏமா நீ லூஸுமா நடிக்காமா அப்படிங்கிறாங்க. ஏண்டி எனக்கு அதை பற்றி படிப்பை பற்றி என்னடி தெரியும் அப்படிங்கிறாங்க. எனக்கும் தெரியாமல் தான்மா, நான் 12க்கு மேலே படிக்கலை, ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து நான் போய் சொன்னது மட்டும் உண்மைன்னு தெரிஞ்சுன்னா நீ கண்டிப்பாக போலீஸில் உள்ளே அனுப்பிடுவாங்க, ஏமாத்தம்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அவங்க டாக்குமெண்ட் ரைட்டரும் எல்லாமே வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாமே டேட் ஆஃப் பர்த் எல்லாம் போட்டிருந்தாரு. ஐடி ப்ரூஃபை பார்க்குறாரு. பார்க்கும்போது வயசு 5 வயசு கூட இருக்குது. உடனே பாண்டியனுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. பாண்டியன் எல்லாம் தெரிஞ்சு தான் கல்யாணம் முடிச்சிங்களா அப்படிங்கிறாங்க. என்ன நினச்சி சொல்லிட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பொண்ணுக்கு பையனோட 5 வயசு கூட இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னது
பொண்ணுக்கு 5 வயசு கூட இருக்கா, அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லையா 5 வயசு கூட இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயிலுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. தங்கமயில் 5 வயசு ஒன்று கூட இருக்குன்னு சொல்லி டாக்குமெண்ட் ரைட்டர் சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. தங்கமயிலுக்கு என்ன சொல்லனே தெரில. உடனே ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணி குடிச்சிட்டு மாமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா 5 வயசு கூடங்காங்க அப்படிங்கிறாங்க. மாமா சான்றிதழ் மாறி இருக்கும் பொழுது அப்படிங்கிறாங்க. அதானே ஐடி கார்டு வேறு ஏதாவது மாறி இருக்கும், நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பைக் எடுத்து அங்கே போகிறாரு. என்னங்க நீங்கள் சான்றிதழ் மாறிட்டா என் மருமகளுக்கு 5 வயசு கூடன்னு சொல்லுறீங்க, 5 வயசுலாம் கூட இருக்க வாய்ப்பு இல்லையே, என் பையனோட 2 வயசு இளமன்லாம் சொல்லி கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க என்னாச்சு, இந்த ஐடி கார்டு யாரோட ஐடி கார்டு அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ரொம்பவே அசிங்கமாக போயிருது பாண்டியனுக்கு. தங்கமயில் இப்படி பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்க உண்மையிலே வயசு கூட தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. பாருங்கள் பாண்டியன், டேட் ஆஃப் பர்த்தை பாருங்கள், உங்கள் பையனுக்கு இந்த பொண்ணு 5 வயசு மூத்து 2 மாதம் கூட இருக்குது அப்படிங்கிறாங்க. 5 வயசு மூத்துருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுது. எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்காங்க. என்ன பாண்டியன், 5 வயசு மூத்த பிள்ளையை கட்டி வச்சிங்கன்னா எப்படி சரியாக வரும், அந்த பையன் சின்ன பையன் நல்லா இருக்கான், அவங்களுக்குள்ளே பேச்சுக்கால் சரி வராத அப்படி இப்படின்லாம் என்னெல்லாமோ சொல்கிறாங்க. பாண்டியனுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக போயிருது. ஆகா நம்ம இருக்குது கிராமம்லாம் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. தங்கமயில் வெளியேம்மா அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா அப்படிங்கிறாங்க. என்னம்மா பண்ணி வச்சுருக்க, ஐடி கார்டில் வயசு எப்படி இருக்கும் உனக்கு தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்காங்க. ஆகா அடுத்தாப்புல ஏதாவது சொன்னால் தான் தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு அம்மா தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த ஐடி கார்டில் டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்குது, ஆனால் என் டிசிலேருந்து எல்லாத்துலையும் எல்லா மற்ற ஐடி ப்ரூஃப் எல்லாமே வயசு வந்து கரெக்டாக இருக்குது, அதனால் எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஒரு வாரம் கழிச்சு வருவாங்க, வந்தோடனே அந்த ஐடி கார்டை தைந்து தந்துடுறோம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ அதில் தப்பாக இருக்காம்மா அப்படிங்கிறாங்க. நானும் இன்னமும் எதுவும் ஆகிப்போச்சு, அந்த டாக்குமெண்ட் ரைட்டர் ஒரு மாதிரி சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்து உங்கள் பொண்ணு உங்கள் மருமக வந்து வயசுக்கு மொத்தவங்க பையன் இளையவன்னு சொல்லிட்டு எல்லோரும் இருக்கிறவங்க அப்புறம் சிரிச்சிட்டாங்க. பாண்டியன் நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளையும் வயசு கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவீங்க, அது போக வந்து பொண்ணு வந்து மாப்பிள்ளையோட 1 வயசு நாளாவது கம்மியாக இருக்குன்னு சொல்லுவீங்க, இப்போ உங்கள் பையனுக்கு 5 வருஷத்துக்கு மூத்த பிள்ளையை கட்டி வச்சிருக்கீங்களா அப்படி இப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி போச்சுமா, அதான் ரொம்ப கீழே கடைக்கே போவாங்க பார்த்து வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எங்கள் அப்பா அம்மா வந்த பிறகு நான் உங்களுக்கு ஐடி ப்ரூஃப்லாம் வாங்கி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா ஒரு வாரம் தானே, நான் ஃபோன் அடி சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் ரைட்டருக்கு ஃபோன் அடிக்காரு. அண்ணாச்சி நீங்கள் சொன்னதும் தப்பு அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி சொல்ல என்ன தப்பியா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அந்த ஐடி ப்ரூஃபும் தப்பாக இருக்கான், டேட் ஆஃப் பர்த் வேறு ஐடி ப்ரூஃப்லாம் கரெக்டாக இருக்கான் அப்படிங்கிறான். அப்படியா சரிப்பா அதான் கொண்டு வாங்க அப்படிங்கிறான். ஒரு வாரம் கழிச்சு கொண்டு வந்துடுறதையா, வந்தோடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். என் சமந்தாரர் வந்து டெல்லியில் இருக்கார், அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அப்படி இருக்கையில் வந்துட்டு இங்கே வர முடியாத சூழலில் இருக்கார் என்ன, அதனால் அவர் வந்த பிறகு நாங்கள் வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் வச்சிடுறாரு. சரவணன் ஃபோன் அடி சொல்கிறாங்க. சரவணா இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த்தில் தப்பாக இருக்கான் மயிலுக்கு, அதனால் வந்து அவங்க அப்பா அம்மா வந்தோடனே எல்லா டாக்குமெண்ட் வாங்கி கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே கதிருக்கு பயங்கர சந்தோஷம், நம்ம அப்பா ஃபாரினுக்கு அனுப்புகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நேராக இங்கே ராஜிட்ட கேட்குறாங்க. ராஜி உண்மையிலேயே நம்ம ஃபாரின் தான் போகிறோமா அப்படிங்கிறாங்க. செந்தில் மாமா தான் சொல்லியிருக்கிறாங்க, அக்காவும் சொன்னாங்க போகிறோமா அப்படிங்கிறாங்க. நீ நம்புறியா, அப்பா வந்து திடீர்னு மாற்றி பேசினாலும் பேசுவார் அப்படிங்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக போகிறோமா அப்படிங்கிறாங்க. ஓ சரி அப்படிங்கிறாங்க. உடனே லீவ் போட முடியுமா அப்படிங்கிறாங்க. நான் பெரிய கலெக்டர் வேலையாக பார்க்குறேன், உனக்கு மட்டும் தான் டெலிவரி பண்ண போகிறேன், லீவுன்னு சொன்ன தந்துடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உனக்கு காலேஜ் அப்படிங்கிறாங்க. எனக்கு காலேஜ் நெருங்கிடுச்சுல, இப்போ நீங்கள் பாஸ்போர்ட் எல்லாம் எடுக்கையில் வந்து கண்டிப்பாக வந்து காலேஜ் முடிஞ்சு நம்ம 2 பேருக்குமே இயர் முடிஞ்சிருவோம் அப்படிங்கிறாங்க. ஓ கரெக்டு முடிஞ்சிரும்ல அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் முடிஞ்சிருவோம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு தங்கமயிலுக்கு பயங்கர இதாக இருக்குது. 1 நாள் போகுது, 2 நாள் போகுது, 3 நாள் போகுது, 4 நாள் போகுது, இப்படி அவங்க சொன்னால் 1 வாரம் வந்துடுது. இந்த சூழ்நிலையில் 1 வாரம் ஆயிடுது. ஆனவுடனே பாண்டியன் சொல்கிறாரு, ஏம்மா நீ சொன்ன மாதிரி 1 வாரம் ஆயிடுச்சு, உங்கள் வீட்டுக்கு ஃபோன் அடி அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து எங்கேம்மா இருக்க அப்படிங்கிறாங்க. நான் எங்கேடி வீட்டில் தானடி இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா கேட்குறாங்கம்மா 1 வாரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஏதாவது சொல்லி சமாளிட்டி அப்படிங்கிறாங்க. என்னன்னு சொல்லி தெரில அப்படிங்கிறாங்க. ஃப்ளைட்டு கிடைக்கலன்னு சொல்லிடி அப்படிங்கிறாங்க. உடனே மாமா ஃப்ளைட்டு கிடைக்கலன்னு டெல்லியில் தான் இருக்காங்க அப்படின்னுட்டு இருக்காங்க. இது எல்லோரும் டெல்லியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி தண்ணியில் இருக்காங்க. இப்படியா இருக்குது, இவங்களால லேட் ஆகிக்கிட்டு இருக்கேன், அந்த சக்தி வேல்டன் மசிங்கப்பட்டே கிடக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காரு. அப்போ சரி ரைட்டு அப்படின்ட்டு சரிம்மா வந்தோடனே ரெடி பண்ணுவோம் அப்படின்ட்டு போயிடுறாரு, கடையை பற்றி போயிடுறாரு. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு கதிர் வந்து வேலைக்கு போகிறார், உணவு டெலிவரி பண்ண வேலைக்கு போகிறாரு. இப்போ வேலைக்கு போகிறாங்க. இங்கே தங்கமயில் வீடு திறந்துருக்கு, அங்கே வீட்டில் எல்லாருமே இருக்கிறாங்க. இவர் மாஸ்க் போட்டு பக்கத்து வீட்டில் சாப்பாடு டெலிவரி பண்ணிட்டு அப்படியே வராரு. வந்தோடனே நேராக செந்தில்னு ஃபோன் அடிக்கார். ஃபோன் அடிச்சு செந்தில்னே அண்ணி வீட்டில் எல்லாம் வந்துட்டாங்க போல அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வந்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க. காலைல தான் அண்ணி பேசினாங்க, டெல்லியிலேருந்து ஃப்ளைட் கிடைக்கலன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. தெரியலண்ணா நான் வீட்டில் எல்லாருமே இருக்காங்கண்ணே, நான் பார்த்தேனே அப்படிங்க. நீ எப்படிடா பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த ஊருக்கு உணவு டெலிவரி பண்ண போனேன், பக்கத்து வீடு தான், அங்கே கொடுத்துட்டு பார்த்தா அண்ணி வீடு திறந்துருந்துச்சு. அண்ணி வீட்டில் யாரும் இல்லைன்னு சொன்னாங்க, அண்ணி வீடு திறந்துருக்குன்னு பார்த்தா அண்ணி வீட்டில் எல்லாருமே இருக்காங்கண்ணே. நீ வீட்டுக்குள்ளே போனியா அப்படி? வீட்டுக்குள்ளே போனேண்ணே, நான் மாஸ்க் போட்டு வந்துட்டேன், எனக்கு வெக்கமாக இருந்துச்சு வந்துட்டேனே. ஆனால் அண்ணி வீட்டில் எல்லாருமே இருந்தாங்க பார்த்தேன், அவங்க அப்பாவை பார்த்தேன், அவங்க அம்மாவையும் பார்த்தேன்,
அவங்க தங்கச்சியும் பார்த்தோண்ணே அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நேராக சரவணனுக்கு ஃபோன் அடிக்காங்க. சரவணனே இந்த மாதிரி அண்ணியோட வீட்டில் எல்லாருமே வந்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க. வந்துட்டாங்களாடா, சரி நான் போய் வந்து ஐடி ப்ரூஃப்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. தங்கமயில் உங்கள் அப்பா அம்மா எல்லோரும் வந்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க வரலையே, அவங்க டெல்லியில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. டெல்லியில் இருக்காங்களா? இப்போ தான் வந்து கதிர் ஃபோன் அடித்தானா, செந்தில் சொன்னால் இந்த மாதிரி உணவு டெலிவரி பண்ண போனோம்னே அங்கே வீட்டுக்கு வந்திருக்கு எல்லாருமே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்தான் அப்படிங்கிறாங்க. இந்த தங்கமயிலும் ஒன்றும் உடலை, ஆகா நம்ம மாட்டிக்கவும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அது வேறு யாரையும் பார்த்துருப்பாரு கதிர் தம்பி அப்படிங்கிறாங்க. கதிர் வந்து பார்த்தது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோவும் அனுப்பியிருக்கான், அதை நான் உனக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்தோன்னு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. உடனே தங்கமயில் ஃபோன் அடிக்கிறாங்க சரவணனுக்கு. ஏங்க இது வந்து தப்பாக கூட இருக்குங்க, பழைய ஃபோட்டோவாக கூட இருக்கும் அப்படிங்கிறாங்க. கதிர் ஏன் போய் சொல்ல போகிறான், அதில் நீ கீழே பாரு டேட்டு போட்டிருக்கு, இன்றைக்கி டேட்டு போட்டிருக்கு, எத்தனை மணி போட்டிருக்கு பாரு அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த உடனே தங்கமயில் ஒன்றும் உடலை, இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது போலே, உள்ளதை சொல்லிடுவோம் உங்களுக்கு, உள்ளதை சொல்லி காலில் கையில் விழுந்துரு சமாளிச்சிருவோம், நம்ம வாழ்க்கை ரொம்ப போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலை எங்கே உங்கள் கடைக்கு வரேன் அப்படிங்கிறாங்க. நீ கடைக்கு போகிற வேண்டாம், அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் வரேன்னு சொல்லு, ஐடி ப்ரூஃப் மட்டும் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க. அம்மா எப்படியாவது மாப்பிள்ளை வரும்போது வீட்டை விட்டுறாதம்மா, நான் வந்து நம்ம எல்லோரும் காலில் கையில் விழுந்தனாலும் அவர்கிட்ட சொல்லிடணுமா அப்படிங்கிறாங்க. உடனே சரி மயில், இதுக்கு மேலே வாய்ப்பே இல்லை, மாப்பிள்ளை காலில் நம்ம எல்லோரும் விழுந்துட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை சரவணா ஐடி ப்ரூஃப் எல்லாம் வாங்குறது, சர்டிஃபிகேட்லாம் வாங்குறதுக்கு மயில் வீட்டுக்கு போகிறாங்க. இப்படி இருக்கும்போது மயிலும் ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே மாப்பிள்ளை அவங்க உட்காருங்க அப்படின்னு காவடி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சான்றிதழ் மட்டும் கொடுங்க நான் போகிறேன் அப்படிங்கிற. இல்லை மாப்பிள்ளை தங்கமயிலும் வரா தங்கமயிலும் வராளா அப்படிங்கிறாங்க. இல்லை சர்டிஃபிகேட் அவள் தான் வச்சுருக்கா, அவ்வளோ தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. தங்கமயில் அப்படிங்கிறாங்க. உட்காருங்க அப்படிங்கிறாங்க. தங்கமயில் ஒரு மாதிரி இருக்காங்க. மாப்பிள்ளைகிட்ட தனியாக பேசிடுவோம், கதை வாடா முதல்ல அப்படிங்கிறாங்க. இதுக்கு கதை வடைக்கணும் அத்தை அப்படிங்கிறாங்க. இல்லை கொஞ்சம் தனியாக பேச வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க அத்தை அப்படிங்கிறாங்க. கதை வடைச்ச பின்னாடி மாப்பிள்ளை எங்களை எல்லோரையும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் 3 பேருமே காலில் விழுதாங்க. உடனே சுடரும் சேர்ந்து காலில் விழுதாங்க. ஆமாம் மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. ஏன் என்ன மன்னிக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு உண்மையை சொல்ல போகிறோம், நீங்கள் வீட்டில் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன உண்மையை சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தங்கமயில் உங்களோட 5 வயசுக்கு மூத்தவா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சரவணனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிருது. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவளுக்கு 5 வயசு கூட அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கல்யாண மாலைக்கு வந்தோடனே, அதனால தான் நாங்கள் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. நாங்களும் வயசு குறைய சொன்னோம், பொண்ணுக்கு வந்து அதிக வயசுன்னு சொன்னால் யாரும் கட்ட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க, தங்கமயிலுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, மன்னிச்சிருங்க அப்படி அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் ஒரு மாதிரி ஓரமாக உட்காந்துறாரு. மாப்பிள்ளை அப்படிங்கிறாரு அவங்க அப்பா. இல்லை மாமா நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, வச்சிருக்கக்கூடாது, தங்கமயில் நீ என்கிட்ட உள்ளது வச்சுருக்கணும், என்கிட்ட ஃபோனில் பேசணும் அன்றைக்காவது சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை உங்களை எனக்கு நிறைய பிடிச்சிருந்துச்சி, அதான் சொல்ல முடியல அப்படிங்கிறாங்க. ஒன்று சரி ரைட், இந்த விஷயத்தை தயவுசெய்து வீட்டில் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நான் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு பேசிக்கிறேன், இதை வேறு யார்ட்டையும் சொல்லிடாத தயவுசெய்து, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், நம்ம 2 பேரும் சேரவே வேண்டாம், விலைக்கு வச்சிருவோம் மாதிரி நினச்சிருவோம்ல, ஒரு பழைய ஆள் அப்படிங்கிறாங்க. உடனே தெரியுங்க, அதான் நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. உடனே மறுபடியும் காலில் விழுறாங்க. ஏன் மறுபடியும் காலில் விழுறீங்க, அதான் சொல்லிட்டீங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு உண்மை என்னது அப்படிங்கிறாங்க. இல்லை தங்கமயில் வந்து எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கான்னு சொன்னோம்ல அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவள் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கலை அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன வேறு மேஜர் படிச்சிருக்காளா அப்படிங்கிறாங்க. இல்லை அவள் படிக்கவே இல்லை. என்ன படிக்கவே இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் படிக்கவே இல்லை, 12 வரை தான் படிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கமயில் மறுபடியும் காலில் விழுதாங்க. இங்கே பாரு தங்கமயில், இப்படி ஒன்றுன்னா கண்ட போய் ஊரான் சொல்லியிருக்க, ஏன் இப்படி சொன்னேன், ஏன் இப்படி சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நான் உங்களை விரும்பிட்டேன், படிக்கலைன்னா என்னை ஏற்றுக்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. நான் 100% ஏற்றுக்குவேன், என் பொண்டாட்டி படிக்கணும் வைக்கணும்னு கிடையாது, எனக்கு பிடிச்சிருந்துச்சி உன்னை கட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த சூழ்நிலை தான். ஆனால் வந்து நீ ஏன் அப்படி ஏமாத்தின, இந்த விஷயம் வந்து எங்கள் அப்பாவுக்கோ எங்கள் அம்மாவுக்கோ என் குடும்பத்துக்கோ தெரிஞ்சால் எவ்வளோ அசிங்கப்படுவாங்க ஊர் உலகத்துக்கு மத்தியில். ஏன் இந்த ஏற்று வீட்டுக்காரங்களுக்கு ஒரு சின்ன பொறி கிடைச்சா போதும், அவங்க வந்து எங்கள் குடும்பத்தை வந்து வீட்டு முன்னாடி இருந்து கிழிப்பாங்க. நாங்கள் ஏற்கனவே இப்போ தான் நீ வந்ததுலேருந்தால் கொஞ்சம் நாளாக அசிங்கப்படாமல் இருக்கோம். இப்போ நீ என்னன்னா படிக்கலைங்கிற, எனக்கு வயசு கூடங்கிற, வேறு என்னெல்லாம் சொல்லி வச்சுருக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. இவ்வளோதாங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளோதானா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைங்க இன்னொரு விஷயமும் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. மேல் இதை சொல்லாத அப்படிங்கிறாங்க அம்மா. உடனே இல்லைம்மா நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் போட்டு வந்த நகை 80 பவுனுமே குத்தால தாங்க அப்படிங்கிறாங்க. என்ன மயில் சொல்லுது அப்படிங்கிறாங்க. என்ன ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஏன் மயில் இப்படி செஞ்சீங்க, இந்த குடும்பத்தில் போய் நீ ஏமாத்தான் கட்டி வச்சிங்களா அப்படி இப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க உங்களை பிடிச்சிருந்துச்சி வச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறேன். சமாளிக்காத மயில், என்ன இந்த விஷயத்தில் நான் வந்து இது பண்ண மாட்டேன், எங்கள் அப்பா அம்மாவும் ஏமாத்தான் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க, நான் எதனாலும் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்து கிளம்பி போயிடுறாரு. இனி என்ன நடக்கும் இந்த தங்கமயில் சரவணன் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். சரவணன் எடுக்கக்கூடிய முடிவு என்ன அப்படிங்கிறதையும் பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.